இது முக்கியமான வீடியோ. நான் வந்து இன்றைக்கி என் ஃப்ரெண்டு உஷாவத்துக்கு வந்திருக்கேன். அவள் ஆத்துக்காரர் வந்து திருப்பதி போயிட்டு வந்தார், பிரசாதம் வாங்கலான்னு வந்தேன். வரும்போது அப்படி உங்களுக்கு ஒன்று காமிக்கலாம். உஷாவத்தில் வந்து எல்லாமே ஸ்பெஷல் தான், ஒரு ஸ்பெஷலை இன்னைக்கு காமிக்கலான்னு நினச்சேன். ஏன்னா பெருமாள் தீர்த்தம் வந்து அவாத்தில் சாப்பிடும்போது அப்படியே எனக்கு இந்த ஸ்ரீரங்கத்தில் திருப்பதியில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறேன் என்னன்றது வந்து நான் உஷாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உஷா காமிங்க, என்னென்ன எப்படி பண்ணுவேன்னு சொல்லுங்க. இது ஆத்திலேயே பண்ணது தான் பெருமாள் படி. இது வந்து ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, இது ஜாதி பத்திரின்னு பேரு. ஜாதி பத்திரி, இது ஜாதிக்காய். இது உள்ள உடைச்சேல்லாம். சோ இது உள்ள உடைச்சேல் அப்படின்னா உங்களுக்கு ஜாதிக்காய் கிடைக்கும். இது பச்சை கற்பூரம், இதோட குங்குமப்பூ சேர்த்துக்கணும் நீங்க. சோ இப்போ இது என்ன ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏலக்காவும் கிராம்பும் நீங்க நிறைய போட்டுக்கோங்க. ஜாதி பத்திரியும் ஜாதிக்காவும் வாசனைக்கு சோ கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க. அதை விட கம்மியா பச்சை கற்பூரம், குங்குமப்பூ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வாசனைக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இதை வந்து எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுட்டேன்னா ஆத்துல பெருமாளுக்கு நம்ம இந்த மாதிரி நான் பொடி பண்ணி வச்சுருவேன். மிக்சிலே பொடி பண்ணிடுவேன். நான் 2 மாசம் 3 மாசத்துக்கு தாராளமா வரும். உங்களுக்கு 100 கிராம் ஏலக்காய் வரும் வரும். எஸ், தாராளமா வரும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு சிட்டி, சும்மா ஒரு சிட்டிக்கு தான் நம்ம போட போறோம் ஜலத்துல. பெருமாள் ஜலத்துல இந்த மாதிரி ஜலத்துல காத்தால துளசி போட்டுட்டு திருவாராதனை பண்றா இல்லையா, திருவாராதனை பண்ணின அப்புறமா அந்த ஜலத்துல அது பண்ணச்சையே எடுத்து வச்சுடுவோம். சோ இதுல ஒரு சிட்டிக்கு அந்த ஜலத்துல போட்டுட்டோம் அப்படின்னா அதோட சரியா இருக்கும் உங்களுக்கு, நல்லா இருக்கும். அது பெருமாளோட தீர்த்தம், கோவில் தீர்த்தம் மாதிரி பெருமாளுக்கு. ஆமா, இது உடைச்சிட்டேன்னா இது உள்ள ஒரு கொட்டை இருக்கும், அந்த கொட்டையை எடுத்து அதை நம்ம பவுடர் பண்ணிக்கணும். இது வந்து 100 கிராமுக்கு வந்து எவ்வளவு போடுவேன்? 100 கிராம் ஏலக்காய்க்கு 2 போடலாமா? 100 கிராம் ஏலக்காய்க்கு 2 போடலாம். அது கை திட்டமா தான் போட்டு பழக்கம் எனக்கு. அது அப்படியே பார்த்து பழகி போயிடுது. நீங்க ஒரு தடவை 2 தடவை பண்ணா தெரியும். நீங்க கொஞ்சம் போட்டு பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு பிளேவர்லயே தெரியும் இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இல்ல வாசனை ரொம்ப தூக்கலா இருக்குன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் மட்டும் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கை பக்குவம் வர வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பழகி போயிடுது, அதனால இப்ப ப்ரொபோர்ஷன் இல்ல, அப்படியே பண்ணி பழகி எடுத்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பெருமாளுக்கு வந்து திருவாராதனை பண்றாரு இல்லையா, சோ அப்ப பெருமாளுக்கு விசிறதுக்கு விசிறி, அதுக்கப்புறமா எல்லாம் ஆனப்புறமா பெருமாளுக்கு வந்து அவர் தீர்த்தம் சடாரி கொடுப்பார் எங்க ஆத்து மாமா. சோ அப்ப தீர்த்தம் கொடுத்துட்டு அப்புறம் சடாரி வைப்பார் எல்லாருக்கும், ஆத்துல எல்லாருக்குமே. இந்த வீடியோ ஸ்பெஷல் வீடியோ தான் இல்லையா. நான் இந்த பெருமாள் தீர்த்தத்துக்கு காமிச்சுட்டு வந்துட்டு பிரசாதம் வாங்கலான்னு அவரடி பேசுவாங்க. இது ஜெனரலாவே வந்து நம்ம வந்து ஆத்துல வந்து இது டெய்லி குடிக்கிறதே நல்லது இல்லையா? ஆமா, ரொம்ப நல்லது. ஏன்னா ஏலக்காய் போட்டுருக்கு, துளசியும் போட்டுடுறோம். கொரோனாலாம் பிரச்சனையே இல்லை, இதை சாப்பிட்டாலே நம்மளுக்கு எந்த கொரோனாவும் நம்மள அண்டவே அண்டாது. ஒண்ணு பகவான் இருக்கார் அது தீர்த்தத்திலேயே இல்லையா, 2வது எல்லா நல்லதும் இருக்கு, சத்தான விஷயங்கள் இதுல இருக்கிறதுனால எந்த நெகட்டிவ் இதுவும் கொரோனா எந்த வைரஸும் நம்மள அண்டறதுக்கு சான்ஸே இல்லை. ஆமா, இதை டப்பல் ஏர் டைட் பாக்ஸ்ல போட்டு மூடி வெளியிலேயே வச்சுக்கலாம். நான் வெளியிலேயே தான் வச்சுக்கிறேன், ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. சோ அப்பப்ப எடுத்து சும்மா ஒரு சிட்டிகை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஜலத்துக்கு ஒரு சிட்டிகை போடும். அது பெருமாளுக்கும் எப்படி நம்ம தீர்த்தம் வைக்கிறோம். சோ இன்னைக்கு காத்தால தீர்த்தம் வச்சோம் அப்படின்னா பெருமாள் நாள் முழுக்க சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காத்தால வரைக்கும் அவருக்கு அந்த ஜலம் இருக்கும், அதை மூடி வச்சிருவோம். அவர் எப்ப வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அவர் அடுத்த நாள் காத்தால அதை நாங்க வந்து வேற டம்ளர்ல போட்டு வச்சுட்டு அதை நாங்க எல்லாம் சாப்பிட்டுருவோம். அதை பெருமாளுக்கு அடுத்த நாளைக்கு திருப்பி வேற ஜலம். அப்படி வரும்போது தீர்த்தம் சாப்பிட்டுருக்கேன் அம்மா எல்லாம். இன்னைக்கு தான் பாருங்க நேரம் வந்திருக்காரு, எல்லாருக்கும் சொல்றதுக்கு நேரம் வந்திருக்கு. தேங்க்ஸ் உஷா. நான் நாத்துக்கு அப்படின்னு பேசணும்னு தரிசனம் பார்த்துட்டு வந்தாரு. ஆமா, அது சாத்தவர சேவை, ஜீவர் சேவை அப்படின்னு சொல்லுவா திருப்பதியில. அத பத்தி நீங்க அவர்கிட்ட பேசுங்க. இந்த புரட்டாசி மாசத்துல திருப்பதி போயிட்டு வந்திருக்கேன், நிஜமா புண்ணியம். அதான் நீங்க எப்படி எந்த சேவையில எப்படி எந்த டிக்கெட் வாங்கி போனீங்க, என்ன சேவைன்னு கேட்கலான்னு நினைச்சேன். திருப்பதி ஜிஆர் சேவைன்னு ஒரு சேவை இருக்கு. அந்த சேவை கிளம்புற 5:30 மணிக்கு நம்ம கோவிலுக்கு முன்னாடி நிற்கணும். அதுக்கு என்னன்னா கிருதா இருக்கக்கூடாது, மீசை இருக்கக்கூடாது, இல்லைன்னா கிருதா மீசா தாடி எல்லாம் இருக்கணும். மொட்டை அடிக்கக்கூடாது, மொட்டை அடிச்சுன்னா கொஞ்சோண்டு ஜிட்டு வைக்கணும், குடிமி வைக்கணும். இவெல்லாம் எலிஜிபிள். நம்ம கிளம்புற போனோம்னா அப்புறம் நெத்தியில் பளிச்சுன்னு திறமன் இருக்கணும், 13 திறமன் இருக்கணும். நம்ம வந்து இப்போ அந்த சேவைக்கு போகும்போது உள்ளே வந்து பெருமாள் பக்கத்தில் நம்ம கொடுவா. ஜிஆர் உள்ளே வந்து அவர் எல்லாம் என்னன்னா அதுக்கு சாத்து மர சேவைன்னு சொல்லுவாள். சாத்து மரம்னா பிரசாதத்தை பெருமாளுக்கு தசமிப்பாள். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அப்போ போது நமக்கு வந்து பெருமாளுக்கு என்ன பண்ணாலும் தீர்த்தம் சடாரி அதெல்லாம் வைப்பாள். அது நமக்கு ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் மாதிரி அது டெய்லி அந்த சேவை இருக்குது.
மார்கழி மாதம் 2 வேலை இருக்குது. காலம்பரை 2:30 மணிக்கு ஒரு வாட்டி, சாயங்காலம் காலம்பரை 5:30 மணிக்கு ஒரு வாட்டி. 2 வேலை இருக்குது மார்கழி மாதம் மட்டும். அது 30 நாளுக்கு உண்டு. 30 நாள் போயிட்டு வந்து எல்லாரும் பெருமாளோட அனுப்பிடுறது. அப்போ இந்த சாத்துமலை பண்றதுக்கு நீங்க அங்கேயே நிக்கலாமா பெருமாள்? இல்லை, நம்ம ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நிற்க விடுவோம் உள்ள. ஏன்னா நம்ம மாதிரி நிறைய பேர் பக்த கொடிகள் இருக்கா. டெய்லி வந்து ஒரு 100-150 பேர் வருவா. அவெல்லாம் உள்ள வந்து எல்லாரும் பார்க்கணும். எல்லாருக்கும் டைம் கிடைக்கணும். இதுக்கு வந்து ஒரு 15-20 நிமிஷம் தான் டைம் கொடுப்பா. உள்ள வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில வந்து நரசிம்மர் சன்னதியில ஒரு 5 நிமிஷம். அந்த டைம் போது நம்ம திருப்பாவை, திரும்பாவை, 4ஆவது திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் சொல்லணும். நம்ம உள்ள போகும்போது ஒரு சில வாட்டி நம்மளை வந்து அபிவாதி கேட்பா, நமக்கு யார் ஆச்சாரியர்கள் கேட்பா, நம்மளோட கோத்திரம் கேட்பா. அதெல்லாம் நம்ம சொல்லணும். அதெல்லாம் தான் நம்மளோட முக்கியம். சின்ன பசங்களே எல்லாருக்கும் நம்மளோட கோத்திரம், நம்மளோட ஆச்சாரியர் யாரு, நம்மளோட வழிமுறைகள்லாம் என்னன்றதை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது நல்லது. இதுல ஒண்ணு சின்ன பசங்களை ஆம்பளை பசங்க மட்டும்தான் அலோடு. பொம்நாட்டிகளுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் அலோவ் பண்றாங்க. அது செப்டம்பர் மாதம் ஜியரோட சேர்ந்து நம்ம போகணும். அவளுக்கும் வருஷத்துக்கு ஒரு நாள் கொடுக்குறாங்க சந்தர்ப்பம். இந்த சேவை டெய்லி 5:30 உண்டு. மார்கழி மாதம் மட்டும் 3 வாட்டி உண்டு 2:30 மணிக்கு. அதாவது சுப்ரபாதத்துக்கு முன்னாடி, சுப்ரபாதம் 3 மணிக்கு அரைப்பா. அப்போ நமக்கு 2:30 மணிக்குள்ள அலோவ் பண்ணுவோம். நம்ம யார் முடியுமோ போகணும். குளிச்சுட்டு கிரகஸ்தர்கள் வந்து பஞ்சகட்சம் பட்டி போகணும். இவா இல்லாதவா வந்து சாதாரண வேஷ்டி கட்டி போகணும். வேஷ்டி தான் மஸ்ட். அபிவாதி கண்டிப்பா கேட்பாப்போ. அபிவாதி வேற ஏதாவது கேட்பா. திடீர்னு நம்மளோட ஆச்சாரிய யாருன்னு கேட்டாலும் கேட்கலாம். ஸோ நம்ம ஆச்சாரம் அட்லீஸ்ட் பேர் தர கூட அகோவலி மடம், ஆண்டநாசபுரம், பரக்கால மடம், எவ்வளோ மடம் இருக்கு. எந்த மடம் வேணா சொல்லணும். அதாவது அவரோட சன்னதிக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நம்ம விடுவோம். அந்த சன்னதியில் ஜியர் மட்டும்தான் உள்ள போக முடியும். ஏன்னா அவர் வந்து வேதத்தில் வித்வான். அவருக்கு கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்கு. அவர்லாம் வந்து கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சன்னியாசி அவர் அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் உள்ள. அதை தவிர அந்த திருப்பதியில அந்த வருஷம் யார் பண்றவங்க பட்டர் அவன் வந்து பெருமாளுக்கு பக்கத்துல இருப்பான். நம்மள அங்கே இருக்கிற நமக்கு அங்கே தீர்த்தம் கொடுப்பா, சடாரி கொடுப்பான். அதுக்கப்புறம் அந்த தீர்த்தம் வந்து நம்ம சேர்ந்தவாளுக்கு வேணும்னா அந்த கோவிலுக்கு எதிர்த்தாப்புல வந்து ஜியரோட மடம் இருக்கு. அங்கே மடத்துல போய் கேட்டால் அங்கே நிறைய அவளுக்கு ஜியரோட உதவி பண்றவங்க நிறைய பேர் இருக்கா. நமக்கு அவன் வந்து தீர்த்தத்துக்கு கொடுக்குறேன். அந்த தீர்த்தம் கொண்டு வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம். நம்ம உஷாவோட அப்படி பேங்க்லேருந்து வந்துட்டோம். உஷாவிட்ட வந்து பிரசாதம் வாங்க வந்தேன். வந்தோடனே தீர்த்தம் கொடுத்தாரு. மாமா வாங்கிட்டு எனக்கு அப்படியே அதான் அந்த பொடி பண்ணது அப்படின்னு கேட்டேன் உஷாட்ட. எல்லாம் பண்ணி காமிச்சா. தேங்க்ஸ் உஷா. புரட்டாசி மாசத்துல புண்ணியம் உங்களுக்கு உண்டு. பெருமாளுக்கு பண்றதுக்கு அவாவா ஆத்துல பண்ணி பெருமாளுக்கு பண்ணா எல்லாருக்குமே சந்தோஷம். டெய்லி பெருமாளுக்கு திருவாதிரை பண்ணும்போது ஜலத்தோட துளசி போட்டுட்டு இந்த பவுடர் வந்து ஒரு சிட்டிக்கை அவங்க சொன்னாங்கல்ல, அது மாதிரி சிட்டிக்கை போட்டால் கூட போதும். போட்டுட்டு பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை அடுத்த நாள் கிளம்பு சாப்பிடலாம். அண்ணன் நாளுக்கு அவர் கொடுத்துட்டா அவர் எதுவும் சாப்பிட போறதுல எல்லாம் நமக்கு தான் கொடுத்துட போறாரு. அடுத்த நாள் நம்ம எடுத்து சாப்பிடலாம். அது நான் வந்து உஷா பத்தி எப்படின்னா நிறைய ஒன்றுன்னா சொல்லணும். நம்ம வந்து உஷாவோட ஸ்பிரிச்சுவலை பற்றி இந்த அந்த சேனலில் வந்து கியூரியாசிட்டி கேரி ஃபார்வர்டில் போட போகிறோம். ஸோ அது எல்லாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. நிறைய விஷயத்த வந்து இந்த ஸ்பிரிச்சுவலாகவும் கேட்கலாம். அந்த வீடு க்ளீனாக இருக்கிறதும் நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னா பார்க்கலாம் உஷாட்ட வந்து. ஆமாம் உஷா உங்கள்கிட்ட நிறைய வாங்க போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் பகவான் கொடுத்தது. இல்லை உங்கள் இந்த நிஜமாக வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு நம்ம மன நிம்மதிக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்த்து காமிக்கிறீங்க இல்லையா, அதையும் நான் சொல்லலாம் போடலான்னு நினச்சிட்டு இருக்கேன் வீடியோவில். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து வியூஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச மாதிரி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.